அதுக்கு முன்னாடி வந்து நம்ம தொன்று சொல்லிட்டு இருக்க ஒரு விஷயம், கையை காலை நினைக்கிறேன் அப்படின்னா நம்ம பல வருஷமா நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதை வச்சுதான் நான் காமெடி பண்ணிருப்பேன். கையை நீ காலை நினைக்கிறேன்னா அப்ப காலனி என்னவா நினைப்பேன், இந்த மாதிரியான காமெடி தான். இது எதுக்கு சொல்றேன்னா, மாற்று சிந்தனை. ஒரு விஷயத்துக்குள்ளவே நம்ம மாற்றி சிந்திக்கிறதுக்கான விஷயங்கள் வந்து நிறைய இருக்கு. ஒரு காலேஜ் ஃபங்க்ஷன்ல வந்து படிப்பை பத்தி நான் நிறைய பேசாம ரொம்ப அப்படியே ஜெனரலா அப்படின்னு அமைஞ்சிட்டு இருக்க மாதிரியே இருக்கும். படிப்பை பத்தி பேசுறதுக்கு எனக்கு அருகதை இல்லை. என்ன காரணம்னா, நான் வந்து ஒரு 4th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரு கார்பரேஷன் ஸ்கூல்ல படித்தேன். அங்க வந்து டீச்சர்லாம் நல்லா படிப்பாங்க. குமுதம் மாணவர்கள்லாம் அவங்க வாங்கி படிப்பாங்க. எக்ஸாம் வந்ததுக்கு அப்புறம் அவங்களே கேள்வி எழுதி அதுக்கு கீழே அவங்களே பதில் எழுதுவாங்க. அதை பார்த்து காப்பி அவன் பாஸ் ஆகிடுவான். நான் அப்படிதான் பாஸ் ஆனேன், வேற வழி இல்லை. நான் ஒரு 5th ஸ்டாண்டர்ட் போனதுக்கு அப்புறமா தான் நான் வந்து ஏபிசிடியை கற்றுக்க ஆரம்பிச்சேன். அதனாலதான் நான் வந்து தமிழ்ல சிறப்பாக பேசுறேன்னா முக்கியமான காரணம் வந்து எனக்கு ஆங்கிலத்தை வந்து ஒழுங்கா பேச தெரியாது. அதுதான் முக்கியமான காரணம், வேற உண்மையில. அது சம்பந்தமான ஒரு கில்ட் எனக்கு எப்பவுமே இருந்திருக்கு. நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா படிச்சிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் நல்லா படிச்சிருந்தா நம்ம இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருந்திருக்கலாம்னு சொல்லிட்டு. அதனால இப்போ இந்த மாதிரி ஒரு சிறப்பான கல்லூரி இதெல்லாம் உங்களுக்கு கிடைச்சிருக்க மிக பிரமாதமான ஒரு வாய்ப்பு. என்னை பத்தி இங்க பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க 1989 ஒரு அழகான குழந்தை பிறந்தது அப்படின்னாங்க. அந்த குழந்தை பிறக்கும் போது அவ்வளவு அழகாலாம் கிடையாது, கருன்னு இருந்தது. இப்போ அப்படிதான் இருக்கு, அது வேற விஷயம். நான் என்ன அங்கதான் அம்மாவுடைய பங்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எங்க அம்மா வந்து என்கிட்ட சொல்லி வளர்த்ததை உடனேடா நீ சிரிச்சா ரொம்ப அழகா இருக்கு, உன் கண்ணு வந்து ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லி அதை நம்ப ஆரம்பிச்சேன். ஓ உண்மையே அப்படிதான் போல இருக்குன்னு சொல்லிட்டு. அதனால அந்த தைரியமா வந்து சினிமாவில் நடிக்கிறதுக்கு, ஏன்னா அம்மா சொல்லிட்டாங்களோ நான் ரொம்ப அழகா இருக்கேன், அப்போ வேற என்ன வேணும், ஒரு ஏடிஎம் மினிஸ்டர் மாதிரி ஆயிட்டாங்க. அம்மா சொன்னா அவ்வளோ, அதுக்கு மேலே ஒரு ஒன்றும் பெரிய வார்த்தையே கிடையாதுன்ற மாதிரி. ஸோ நான் சினிமாவில் நடிக்கிறதுக்கு நிறைய முயற்சி பண்ணி தோத்து திரும்பி வந்துகிட்டே இருக்கேன். அப்போ நான் புதுக்கவிதைன்னு ஒரு படம், அந்த படத்தை வந்து ரஜினி சார் ஆக்ட் பண்ணியிருந்தாரு. அந்த படத்தில் ஒரு 5 சீன் வர மாதிரி ஒரு கேரக்டர், ரொம்ப இம்பார்ட்டண்டான கேரக்டர் நான் பண்ணியிருந்தேன். அந்த படம் வெளியாகும் போது நான் திருச்சியில் இருந்தேன். எனக்கு ஒரு தம்பி என்ன சொன்னாங்கன்னா, வா இன்னைக்கு படம் ரிலீஸ் ஆகுது போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இல்லை இந்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்கேன், ஜனங்களாம் வந்தாங்கன்னா ஆட்டோகிராஃப் கேட்பாங்க, ஒரே கூட்டம் கூடிலாம், அதனால வேண்டாம் நீ போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி அமிச்சேன். அவர் போய் பார்த்துட்டு வந்து மேட்னி ஷோ வந்ததுக்கப்புறம் ஈவினிங் வந்தார். நான் கேட்டேன் எப்படி இருக்கு என்னுடைய போர்ஷன் அப்படின்ட்டு. அதுக்கு அவர் சொன்ன பதில், நான் பார்த்த மேட்னி ஷோவில் நீ வரல, ஒருவேளை ஈவினிங் ஷோவில் வருவியோ என்ன எனக்கு தெரியாது அப்படின்ட்டு. அதாவது படத்துல ஒரு ஃப்ரேம் கூட இல்லை, டோட்டலாக கட் பண்ணி தூக்கி வெளியில போட்டாங்க. அப்படியே மனசு உடைஞ்சு போச்சு. இதுக்கு மேல ரஜினி படத்துல அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சு அதுக்கப்புறம் நம்ம எப்படி என்ன பண்றது. ஆனா என்னால தோல்வி திரும்பி போறதுக்கு எனக்கு மனசு இல்லை. இப்போ கூட அவங்க சொன்னாங்க தோல்வி பெரிய விஷயமே கிடையாது, தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருக்கிறது மட்டும்தான் முக்கியமான விஷயம். நான் உடனே என்ன பண்ணேன்னா, நம்ம வாழ்க்கையில நீங்க சந்திக்க போறது நிறைய விஷயம் இப்பவே புரிஞ்சுக்கங்க, நிறைய தோல்வியில தான் நீங்க சந்திக்க போறீங்க. அந்த தோல்வியில வெற்றி ஆகிறது வந்து நிச்சயமா உங்களுடைய முயற்சியில இருக்கு, அது உங்க கைகள்ல தான் இருக்கு. வாழ்க்கையில நம்ம நினைச்ச மாதிரி விஷயம் கிடைக்கவே கிடைக்காது. நான் இப்போ கிட்டத்தட்ட 20 வருஷம் சினிமாவுக்கு வந்து நான் அடையணும்னு ஆசைப்படுற இடத்த நான் இன்னும் அடையல. அதுக்கான முயற்சியில் தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்கேன். அதை தவிர வாழ்க்கை நம்ம ஜெயிக்கிறதுக்கான விஷயம் ஒண்ணுமே இல்லாத நான் தொடர்ந்து போராடியே தீரணும். என்னுடைய மனிதநேய மன்றத்தை பற்றி சொன்னாங்க. என் வாழ்க்கையில நான் ரொம்ப சந்தோஷமா நினைக்கிற முக்கியமான விஷயம் வந்து, நான் எத்தனை படத்தை நடிச்சாலும் சிறந்த டைரக்டர் அவார்டு, நேஷனல் அவார்டு என்ன வாங்கினா கூட நான் ஒரு சிறந்த மனிதன்கிறது மட்டும்தான் என்னுடைய சந்தோஷமான ஒரு விஷயம். நான் வந்து மனிதநேய மன்றம் நடத்திட்டு இருக்கேன். இது ரொம்ப கேவலமான ஒரு விஷயம். மனிதர்களுக்கே மனிதநேயத்தை பத்தி சொல்றதை விட அசிங்கம் வேற ஒண்ணுமே கிடையாது. நம்ம வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம், மனிதர்களுக்கு போய் மனிதநேயத்தை சொல்லிக்கிறோம். மிருகங்களுக்கு தான் நம்ம வந்து மனிதநேயம் தான் எப்படின்னு சொல்லணும். ஆனா மிருகங்கள் பல நேரத்தில் நமக்கு சொல்ற விஷயம் இருக்கு பாருங்க, ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். யூடியூப்ல போய் பாத்தீங்கன்னா தெரியும். சில வருஷங்களுக்கு முன்னாடி காட்டுல வந்து காட்டு வழியில ஒரு சின்ன அடிபட்டு கிடந்திருக்கு. அங்கேயும் ஒரு பெண்மணி தான், ஒரு பெண்மணி பார்த்து அது மாதிரி ரொம்ப பரிதாபப்பட்டு அதை எப்படியோ ரெஸ்கியூ பண்ணி கொண்டு போய் அதுக்கான ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிட்டு கொஞ்ச நாளைக்கு வீட்டில் வச்சிருந்திருக்காங்க. அப்புறமா கவர்மெண்ட் சைடில் ஏதோ பிரச்சனைலாம் வந்தாலும் கொண்டு போய் ஜூவில் விட்டாங்க. ஜூவில் விட்டதுக்கு அப்புறம் ஒரு 5 வருஷம் கழிச்சு மறுபடியும் அந்த பெண்மணி வந்து அந்த ஜூவுக்கு போயிருக்காங்க. போனால் அந்த ஜூவில் இருக்கவங்க சொல்லியிருக்காங்க, அது ரொம்ப ஃபெரோஷியஸாக இருக்கு, நீங்க போனீங்கன்னா வந்து அதுக்கு தெரியாது, போவாதீங்க கேட்டாங்க. இந்த அம்மா அதெல்லாம் விடுங்கன்னு சொல்லிட்டு நேராக போயிருக்காங்க. நீங்க யூடியூப்ல பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த அந்த என்ன சொல்றது, அந்த பெரிய பூண்டு வழியா 2 கையை விட்டு அந்த அம்மா அப்படியே ஹக் பண்ணி கிஸ் பண்ணிட்டு இருக்கு அந்த சிங்கம். நான் சொல்றது உங்களுக்கு சந்தேகமாக எடுத்து பாருங்க தெரியும். அந்த சிங்கம்ங்கிறது மிருகம், அடிச்சு திங்கும். அதுக்கு வந்து வெறும் மாமிசம் மட்டும்தான், நம்மளை பார்த்தா வெறும் சதை மட்டும்தான் தெரியும். ஆனா அதுக்குள்ள அவ்வளவு பெரிய ஒரு ஹியூமனிட்டி, அவ்வளவு பெரிய ஈரம் இதயத்துல இருக்குன்னா மனுஷனுக்கு நம்ம எவ்வளவு இருக்கணும். இந்த வாரம் கல்வி பத்திரிகையில பாருங்க, ஒரு ஆஸ்திரேலியால இங்க ஒரு 15 யானை வந்து ஒரு காட்டுக்குள்ள பயங்கர அட்டகாசம். இப்ப கூட பாத்தீங்கன்னா அந்த யானையோட வழித்தடத்தை வந்து மனுஷன் வந்து மறைச்சி அதில் வீடு கட்டி ஏதோ ஒன்று
அந்த மாதிரி ஒரு பெரிய தகராறு ஒரு 15 யானைகளோட பெரிய போராட்டம் நடந்திருக்கு. கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஷூட் பண்ணிடலாம் யானைகளை, வேற வழி இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அப்போ வந்து இந்த மிருகங்கள் மேல ரொம்ப ஆர்வமுள்ள ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காரு, எனக்கு ஒரு 6 மாசம் டைம் கொடுங்க, நான் எப்படியா சரி பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அந்த 15 யானைகள் ஏதோ ஒரு யானை மட்டும் என்ன மாதிரி ஒரு ரவுடி யானை போல இருக்கு. அதனால அதை மட்டும் எப்படியும் கரெக்ட் பண்ணி அந்த யானையை வந்து சரி பண்ணி இது பண்ணி ஒரு மறுபடியும் கொண்டு போய் விட்டுட்டாரு. அதெல்லாம் அப்படியே காட்டுக்குள்ள போயிடுச்சு. காட்டுக்குள்ள இருந்தா அந்த சந்தோஷமா தான், யாரையும் போய் டிஸ்டர்ப் பண்றது கிடையாது. இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறமா எப்பாவது வருஷத்துக்கு ஒரு தடவை போய் அவர் அந்த யானைகளை பார்த்துட்டு வருவாரு. இப்ப போன மாசத்துல அவர் இறந்துட்டாரு. இறந்தா கிட்டத்தட்ட 2 நாள், கிட்டத்தட்ட ஒரு 20 யானைகள் 2 நாள் பூரா எங்க இருந்தோ அந்த காட்டுல இருந்து நடந்து அவர் வீட்டுக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்துட்டு ஒரு நாள் பூரா இருந்துட்டு மறுநாள் தான் கிளம்பி போயிருக்கு. இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இது வந்து நான் சொல்றது பார்த்தா கிட்டத்தட்ட தேவர் ஃபிலிம்ஸ் படம் மாதிரியே தோணும். ஆனா இது வந்து நிஜமாவே நடந்த ஒரு விஷயம். எதுக்கு சொல்றேன்னா, மிருகங்கள் கிட்ட நம்ம வீட்டுல பார்த்துருப்போம், நம்மளுடைய பெட்டுலாம் எவ்வளவு ஒரு அன்பையும் எவ்வளவு ஒரு நம்ம அவ்வளவு ஒரு பாசத்தை வச்சிருக்குன்னு. அதனால உலகத்துல நம்ம ரொம்ப சாதிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, மனிதனா இருக்கிறது மட்டும்தான். எந்த கல்லூரியும் இப்ப நீங்க இந்த கல்லூரியில படிச்சுன்னா டாக்டர் ஆகலாம், இன்ஜினியர் ஆகலாம் இருக்கலாம். ஆனா சில கல்லூரியில படிச்சா நம்ம மனிதனாகலாம் இருக்கலாம். இந்த எத்ராஜ் காலேஜ் வந்து ஒரு சிறந்த மனிதரா உங்களை உருவாக்கணுங்கிறது என்னுடைய விருப்பம். ஸோ ரொம்ப அப்படியே காமெடியாக ஆரம்பிச்சு எங்கே ஒரு இடத்துல சீரியஸ் நோட்டில் கொண்டு அதை முடிச்சிருக்காரு. நான் மட்டுமே பேசிட்டு இருந்தால் அது எனக்கு சந்தோஷமா இருக்காது. நான் உங்களோட கலந்து பேசணும்னு நான் ஆசைப்படுறேன். அதனால உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் கேட்கணும்னு இருந்தால் முதல்ல மைக்கை கேளுங்க, அதுக்கப்புறம் கேள்வி கேட்கலாம். அப்படி யாராவது விருப்பம் இருக்கா? என்னுடைய ஃபேஸ்புக் நான் கூட முதல்ல பவித்ராவா சொல்லுங்க. என்னோட ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா தினந்தோறும் அதுல வந்து ஒரு அழகான கவிதையோ ஏதோ ஒரு அழகான விஷயம், பார்த்திபன் ராதாகிருஷ்ணன், PARTHIBAN பார்த்திபன் ராதாகிருஷ்ணன் பேர்ல என்னுடைய ஃபேஸ்புக்ல சும்மா வந்து பாத்தீங்கன்னா தினந்தோறும் ஏதாவது ஒரு அழகான செய்தி அதுல இருக்கும்.